வேகமான உலகத்தில் மண்மணம் மாறாத வாழ்க்கையை நாம் எங்கேயோ தொலைத்துவிட்டோம். ஆனால் ஈழத்தின் கிராமங்களில் இன்றும் உயிரோடு துடிக்கிறது ஒரு எளிய அமைதியான அன்பு நிறைந்த வாழ்க்கை. இது ஒரு கதையல்ல, இது ஈழத்து கிராமிய வாழ்க்கை. பச்சை வயல்கள், நீரால் நிரம்பிய குளங்கள், காற்றில் அசையும் தென்னை மரங்கள், மண் வீடுகளின் முன்னால் கோலம் போடும் அம்மாக்கள். ஈழத்து கிராமம் என்றால் அது இயற்கையோடு கலந்த வாழ்க்கை. காலை நேரங்களில் கோழிக்குரல், மாட்டின் மணி சத்தம், குளத்தில் நீரெடுக்கும் சப்தம். இதுதான் கிராமத்தின் இயற்கையான அலாரம். ஈழத்து கிராமங்களில் குடும்பம் என்பது ஒரு வீடு மட்டும் அல்ல. அப்பா உழைப்பின் உருவம், அம்மா அன்பின் வடிவம், பாட்டி கதைகளின் பொக்கிஷம், தாத்தா அனுபவத்தின் நூலகம். ஒரே வீட்டில் பல தலைமுறைகள் ஒன்றாக வாழ்ந்த வாழ்க்கை. இங்கே நான் இல்லை, நாம் மட்டுமே. ஈழத்து கிராம வாழ்க்கையின் மூலாதாரம் விவசாயம். வயல் உழுதல், நாற்று நடுதல், அறுவடை செய்தல். மண் கையில் ஒட்டினாலும் மனதில் மகிழ்ச்சி ஒட்டும். வெயிலிலும் மழையிலும் உழைக்கும் விவசாயி அறிந்திருந்தான், உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்று. ஈழத்து கிராம உணவு மருந்து மாதிரி. கைக்குத்தல் அரிசி, முருங்கைக்கீரை, வெண்டைக்காய், மீன் குழம்பு. மண்ணிலிருந்து வந்தது, மனிதனை ஆரோக்கியமாக வைத்தது. ஹோட்டல் உணவு இல்லை. ஆனால் அம்மாவின் சமையலில் அன்பு அதிகம். ஈழத்து கிராமத்தில் அயலவர் இல்லை, எல்லோரும் உறவினர்கள். ஒரு வீட்டில் விழா என்றால் முழு கிராமமும் கூடும். ஒருவர் கஷ்டப்பட்டால் பலர் ஓடி வருவார்கள். இங்கே மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்தார்கள். திருவிழாக்கள், கோவில் சடங்குகள், பாரம்பரிய விளையாட்டுகள். வீட்டில் விளக்கு ஏற்றுதல், விருந்தினரை தெய்வமாக பார்க்கும் பண்பு. ஈழத்து கிராமம் ஒரு கலாச்சார பாடசாலை. காலம் மாறியது, வாழ்க்கையும் மாறியது. பலர் நகரங்களுக்கு சென்றார்கள், பல கிராமங்கள் வெறிச்சோடியது. ஆனால் நினைவுகளில் இன்னும் வாழ்கிறது அந்த எளிய கிராம வாழ்க்கை. ஈழத்து கிராமிய வாழ்க்கை ஒரு நினைவு அல்ல, ஒரு அடையாளம். மண்மணம் மாறினாலும் அந்த வாழ்க்கை எங்கள் மனங்களில் என்றும் வாழும். இதுவே ஈழத்து கிராமிய வாழ்க்கை. இதுபோன்ற வீடியோஸ் பார்ப்பதற்கு எமது சேனல் இனை சப்ஸ்கிரைப் செய்யவும்.